தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவத்த யாருமே பண்ணதே கிடையாதுங்க. பண்ண போறதும் கிடையாது. விஜயோடைய 2வது கையெழுத்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிளாஸ்ட்டு, பிளாஸ்ட்டு, பிளாஸ்ட்டு. எப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு சட்டம் வருமா? வராதா? அப்படி எதிர்பார்த்த அந்த சமயத்துல உள்ள பூந்து செம்ம அடி அடிச்சுக்கிறாரு. 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள நியமிச்சு, அதான் போலீஸ் கமாண்டர்கள நியமிச்சு, ஆ போதைப்பொருள் தடுப்பு சட்டத்த இயற்றிட்டாருங்க. ஏங்க என்ன மாரி மெசேஜுங்க இது? இதுதாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியம். ஒரு பாதுகாப்ப கொடுக்கறதுக்கு ஒரு அரணை, ஒரு கோட்டைய ஒண்ணு உருவாக்கிட்டாரு. குறிப்பா 40க்கும் மேற்பட்ட மா அதுவும் ஒரு ஒரு மாநிலத்திலயும் ஒரு 30 பேருக்கு மேல வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டத்த இன்னைக்கு எடுத்ததுனால, ஒவ்வொரு பெத்தவங்க சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு அப்பாமார்கள் சந்தோஷப்படுறாங்க. ஏங்க என்னங்க இது? விஜய் போக போக அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் ஆயிடுவாரு போல இருக்கு. முதல் பாலே சிக்ஸரு. 200 யூனிட் ஃப்ரீ. அது நெறைய பேர் குழப்பிட்டு இருந்தாங்க. என்னடா இது 200 யூனிட் ஃப்ரீ சொல்ட்டாரு. அதுவும் தப்பு தப்பா வேற பேசி தொலைச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அ விஜய் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படி இப்படின்னு. அத பத்தி ஒரு வீடியோ ஆட் குடுக்குறேன் நானு. அதோட லிங்க் நான் உள்ள குடுக்குறேன். ஓகேங்களா? உள்ள போய் டச் பண்ணி பாருங்க. உள்ளே எல்லாமே இருக்குதுங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. இன்னைக்கு போதை தடுப்பு அப்படின்ற சட்டத்த பார்க்கும்போது, பரவாயில்லையே சினிமால சர்க்கார் அப்படின்னு ஒரு படத்துல விஜய் பேசும்பொழுது ஒரு டயலாக் பேசுவார்ல, அந்த மாரி தாங்க இது இவரு பண்றது ஒண்ணு ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்தோடைய 2ண்ட் பார்ட் மாரி இருக்குது. எனக்கு அப்படி தோணுது. இல்ல என்னுடைய மனப்பிராந்தியான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? விஜயோட 2வது கையெழுத்தே சும்மா பிளாஸ்ட்டு, பிளாஸ்ட்டு, பிளாஸ்ட்டு. அப்புறம் விஜய பிடிக்காதுன்னு நெறைய பேர் நான் விஜய்க்கு ரசிகன்லாம் கிடையாதுங்க. விஜய்க்கு வந்து ரசிகன் கிடையாது. அவரு என்னுடைய தமிழ்நாட்டின் தலைவர் அவரு. ஒரு சிஎம் கேண்டிடேட்ல இருக்காரு. நம்ம அவருக்கு மரியாதை குடுக்கணும். அவரு தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிக்கும், பிடிக்காம இருக்கிறது என்னோட பர்சனலு. ஆனா, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி தோணுது? போதைப் பொருள் சட்டம், தடுப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு சட்டத்த உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. 3வது சட்டம் வந்து பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு விஷயத்த அதுவும் குறிப்பா ஒவ்வொரு பள்ளிகளிலும் வைக்கணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் பர்சனலா ஒவ்வொரு பள்ளிகள்லயும் அது வச்சாங்கன்னா நல்லாருக்கும். ஸோ அவரு பெண்கள் பாதுகாப்பு படைய எப்போ ஓப்பன் பண்றாரு? என்ன பண்ண போறாரு? அடுத்த ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ அவர் செய்த இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ட பண்ணிக்கங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? சரி ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு கையெழுத்துல என்ன போட்டிருக்கிறாருன்னு வந்து பார்ப்போம். ஓகே. பாய், 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 பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.